வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன இந்த பிரச்சனைன்னு பார்த்தா 1/3/2024 அன்னைக்கு பெங்களூர் பக்கத்துல புரூக்ஃபீல்ட் அப்படின்னு கூடிய ஒரு ஏரியால மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கஃபே அப்படின்ற ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல வந்துட்டு கரெக்டா எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டு அந்த ஹோட்டலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரையும் தான் அந்த ஹோட்டல்லே இருக்கும். 2021ஆம் ஆண்டு தான் இந்த ராமேஸ்வரம் காஃபே அப்படின்ற ஹோட்டல் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஃபவுண்டர் ராகவேந்திர ராவ்ன்ற ஒருத்தர், அவங்களுடைய மனைவி திவ்யா ராகவேந்திர ராவ். இவங்க நல்லா படிச்சவங்க. இவங்க ஒரு தொழில உருவாக்கணும். ஒரு 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 புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ராமேஸ்வரம் கஃபே அப்படின்னு வைக்கிறாங்க. எதுக்கு இந்த ராமேஸ்வரம் பேரை அவங்க வச்சாங்க? ராமேஸ்வரம் கஃபேன்னு இருக்குன்னு பார்த்தா, அவங்க தீவிரமான அப்துல் கலாம் அவர்களுடைய ஃபாலோவர். அப்துல் கலாமோடைய ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த ராமேஸ்வரம் ஊரை ஒரு பேரா வச்சு அவங்க அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சோன்னே ராமேஸ்வரம் கஃபேன்றது மிக குறுகிய காலத்தில், இப்போ நம்ம 2024 ஸ்டார்டிங்கில் இருக்கோம். 2021 ஆரம்பிக்கப்பட்டது. காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரையும் தான் அங்கே கிடைக்கும். காஃபி, டீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி இட்லி அப்படின்னு சொல்லி டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். பியோர் வெஜிடேரியன் ஹோட்டலு. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கணக்குப்படி பார்த்தா, வருடத்திற்கு இவங்க அதாவது மாதத்திற்கு இவங்களுடைய வருமானம் 5 கோடி ரூபாய் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. பெரிய லெவல் ஃபேமஸ் ஆகி அங்கேயே பெங்களூரில் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. குறிப்பாக இப்போ ஹைதராபாத்லேயும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் சென்னை மற்றும் டெல்லி அது மாதிரி இடங்களில் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெரி குவாலிட்டியாக, ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய உணவுகள் அங்கே கிடைக்கும். ஆனால் 1/3/2024 அன்னைக்கு காலையில் ஒருத்தர் வராரு, தொப்பி போட்டு நடந்தே வந்திருக்காரு. நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, இட்லி வாங்கியிருக்கார். ரவா இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு, கை கழுவக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. இடத்திற்கு போகும்பொழுது அந்த இடத்துல இவர் என்ன பண்ணாரு, ஒரு டைமரை வச்சு ஒரு டைம் பாம் அவர் அங்கே வைக்கிறாரு. இந்த டைம் பாம் வச்சிடறாரு. வச்சுனா ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணிட்டா அது வெடிக்குது. வெடித்த உடனே எல்லாரும் சிதறி வெளியில் ஓடி வராங்க. ஓடி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, பலருக்கு காயம் ஏற்படுது. 8 பேருக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டுச்சு. காயம் ஏற்பட்டு அதுதான் அதை சுதாரித்து அது என்ன ஆச்சுன்னு அறியறதுக்குள்ளே இவங்களுக்கு சிலிண்டர் வெடிச்சிருச்சா, ஏன்னா அது ஒரு ஹோட்டல் இல்லையா, அப்போ கிச்சனில் சிலிண்டர் வெடிச்சிருச்சா இல்லை வேறு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஆகவே அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சது சிலிண்டர்லாம் சேஃபாக இருக்குது. அந்த சிஇஓ திவ்யா ராகவேந்திர ராவ் அப்படின்றவங்க அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிலிண்டர்லாம் சேஃபாக இருக்குது. அப்புறம் நாங்கள் ஆய்வு பண்ணும்போது தான் தெரிஞ்சு அதில் இட் இஸ் அ கிளியர் பாம் பிளாஸ்ட்டு அப்படின்னோடனே உடனே காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கங்கே தேடுறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு பண்ணும்போது கேப் போட்டு ஒருத்தர் வராரு. கவுண்டரில் நின்று டோக்கன் வாங்குறாரு. ரவா இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் அந்த இடத்துல என்ன பண்ணார், ஏன்னா ராமேஸ்வரம் கஃபேன்றது இப்போ பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எப்பவுமே அங்கே மக்கள் இருப்பாங்க. அந்த 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 டைமுக்குள்ளே க்யூவில் நிற்பாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் போகிற இடம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமஸான இடமாயிடுச்சு புரூக்ஃபீல்டில். அப்படி இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நபர் எதற்காக அங்கே வந்தார், ஏன் வந்தாருன்னு இது வரைக்கும் தெரியல. வெடி சத்தம் பயங்கரமாக கேட்ட பிறகு உடனே இது புகார் ஆகுது. சரி, சிலிண்டர் பிரச்சனையாக இருக்குமோன்னு பார்க்குறாங்க. சிலிண்டர்லாம் நல்லா இருக்குது. அடுத்த கட்டம் இது என்னடா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணும்போது எல்லா அதிகாரிகளும் கிளம்பி வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது என்ஐஏ அதிகாரிகள் முறையும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே முகாமிடுறாங்க. முகாமிட்டு ஆய்வு பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக உடனே அந்த கர்நாடகத்தினுடைய முதல்வர் சித்தராமையா ஸ்பாட்டுக்கே போகிறாரு. ஸ்பாட்டுக்கு போய் அவரையும் விசிட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இது ஏதோ தீவிரவாத செயல் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தெரிய வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல. கைது செய்யப்பட்ட பிறகு தான் அதனோட காரணங்கள் புரியும். பொதுமக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, பாம்பு வச்சுட்டாங்க. அந்த டைம் பாம்பும் வெடிச்சிருச்சு. ஆனால் நல்ல வேளையாக எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இப்படி ஏதாவது ஒரு நிறுவனங்கள் மேலே வரும்பொழுது, முன்னேற்றம் அடையும் பொழுது இது மாதிரியான பின்னடைவுகள் ஏற்படுதுன்றது புதுசு கிடையாது. 2022 கூட கர்நாடகாவில் இது மாதிரி பாம்பு வெடிச்சிச்சு. அப்போ இது குக்கர் பாம்பு மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி வெடிச்சிச்சு. ஆகவே காவல்துறையும் தேசிய புலனாய்வு முகமை மற்றும் பல்வேறு பிரிவினர் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக இதில் ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர் பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கும். அதனால் இந்த கேமரா எல்லா பேருந்துகளையும் கேமராவை ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மக்களுக்கு நல்ல உணவையும்
நல்ல வந்து காலையில் ஊட்டச்சத்தான உணவுகளையும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் கொடுத்துட்டு இருந்த ரமேஸ்வரம் காஃபி மேலே நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அங்கே இருக்க மக்களை அச்சுறுத்துவதற்காகவோ அவர்களை வந்து பயமுறுத்துறதுக்காக நடத்தப்பட்ட தாக்குதல். இருந்தாலும் அவங்க சிஇஓ என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக எங்களுடைய பணி நடைபெறும், நாங்கள் யாருக்கும் கெட்டது நினைக்கல, நாங்கள் யாருக்கும் கெட்டது செய்யலை, அப்படி இருந்தும் யாரோ இதை செஞ்சுட்டாங்க, காவல்துறை இதை கண்டுபிடித்து மக்களுக்கு தெரிவிப்பார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே காவல்துறையாக இருக்கட்டும், என்ஐஏவாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக விசாரணையில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்று சட்டத்தின் முன்னாடி மிக விரைவில் நிறுத்துவார்கள். அதுவரையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று. நன்றி, வணக்கம்.